அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மூக்குத்தி வர பாருங்க பெருசாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். சூப்பராக இருக்குது. இதை விட்டோம்னா சூப்பர் விதையாக வந்துருக்கும். தூரில் இருக்குது, தூர் இங்கே இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. நம்ம இதையும் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் பீன்ஸு அப்படியே பீன்ஸ் இருக்குது. இந்த பீன்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அன்றைக்கி தான் நம்ம எடுத்தோம், ரெண்டு இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இங்கே இங்கே எவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து மூக்குத்தேவரை வந்து அங்கங்கே கொடி படர்ந்துருச்சு. நம்ம பார்த்து எடுக்கலை அப்படின்னாக்க முத்திரும். அதனால் வந்து பார்த்து எடுக்கணும். இங்கே போய் இந்த பக்கம் நல்லா முத்திருச்சு பாருங்க. இது இருக்குமா செடிக்கில் போய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த சைடு வந்து அப்படியே போயிடுச்சு. இது நான் போன தடவை நம்ம பார்க்கல, அதனால் இந்த சைடு இப்போ எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து மூக்குத்தேவர் எடுத்தோம். இப்போ பாவக்காய் வந்து இந்த பாருங்க, இந்த செடியில் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த செடியில் வந்து நம்ம ரெண்டு பாவக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இங்கே வந்து ரெண்டு காய் இருக்குது. நம்ம இதையும் வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடியில் வந்து ரெண்டு காய் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று, இப்போது இங்கே ஒன்று இருக்குது. இந்த செடியில் மேலே நம்ம ரெண்டு எடுத்தோம், கீழே ஒன்று இருக்குது. மூணு இதோ எடுக்காமல் பழமாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 3 மணி எடுத்துக்கிறோம். இந்த புடலங்காய் செடி வந்து குட்டைப்புடல். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சிட்ருக்குது. ஒரே இடத்துல பாருங்கள் எத்தனை புடலங்காய் கிடக்குன்ட்டு. 1 2 3 4 காய் ஒரே இடத்துல இருக்குது. அந்த பக்கம் பிஞ்செல்லாம் நிறையா இருக்குது. இது பெருசானதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பொரியலுக்கு உண்ட தட்டைப்பயிறு வந்து இன்றைக்கி நம்ம எடுத்தோம். இப்போ 2 தான் இருக்குது. நம்ம இதை விட்டு முத்தி போயிடும், அதனால் இதையும் நம்ம கையோடு எடுத்துக்கலாம். இது வந்து புதுசாக வச்சது. இப்போ தான் நமக்கு காய்க்கிறதுக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுக்கலாம். இங்கே ஒரு காய் இருக்குது, நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா முத்தி போயிடும். இது வந்து அதே லாங் பீன்ஸ் தான். இது பார்த்தா நான் வந்து கொடி மேலே போயிட்டுருக்குது. இது கொஞ்சம் நேரம் பார்த்தா பூ வந்திருக்குது. இது காய் வந்ததுக்கப்புறமா நான் அறுவடை போடுறேன். வந்து நம்ம வந்து அவரைக்காய் மூக்குத்தேவரை லாங் பீன்ஸ் 2 எடுத்தோம். இப்போ வந்து சிகப்பு பசலைக்கீரை இருக்குது. நம்ம அதையும் வந்து எடுத்துக்குவோம். நல்ல சூப்பர் கீரையாக இருக்குது. அதனால் நம்ம அதோட அந்த அறுவடையோட கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொழுந்தாக இருக்குது, முத்தலை சூப்பராக இருக்குது கீரை. வீட்டில் அன்னைக்கு நம்ம எடுத்தது கொஞ்சம் இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மேலே போய் கீழே பழந்து வந்துருச்சு. நம்ம இதில் 2 இருக்குது, இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
மேலே ஏறிடுச்சு அப்படியே கொடி. இங்கே வந்து ஆப்பிள் செடியும் சாத்துக்குடியும் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா முள் கச்சிரும். இங்கெல்லாம் இருக்குது. மேலே போரிச்சு, அந்த பக்கம் போரிச்சு. இது எப்படி எடுக்கிறது? அந்த லாஸ்ட்டு போச்சு. உங்களை கை எட்ட மட்டும் போயிடு. இப்போது நம்ம மேலே வந்து கீழே கொடியை கொஞ்சம் எடுத்து விட்டாச்சு. அதனால தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆப்பிள் செடியில் போய் எல்லாம் சுற்றிருச்சு. இந்த பக்கம் இருக்குது. அவ்வளோதான். இப்போது நம்ம மாஞ்செடி வந்து 2-3 தடவை நாங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், வரவே இல்லை. இந்த வருஷம் நமக்கு வந்து புதுசாக நமக்கு சூப்பராக வந்து இந்த பாருங்க, ஒரு கொத்து அப்படியே நமக்கு பூ வந்திருக்குது. இதெல்லாம் தளைஞ்சிருக்குது. வச்சு பார்த்துட்டு இந்த வருஷம் தான் நமக்கு வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காய் காய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அறுவடை போடுறேன். இப்போது நம்ம வந்து இது பழைய அவரை, அங்கே நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சது வந்து புதுசு. இது வந்து பழைய அவரை, நல்லா அப்படியே அடர்த்தியாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா பூச்சி எறும்பு வந்து ஏறாது. அதனால நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். மறுபடியும் தளைஞ்சு நமக்கு வரும். இது பாருங்க, இதெல்லாம் வந்து முத்திருச்சு. நம்ம இதை விதைக்க விடணும். இது பூ வந்துருக்குது பாருங்க. இங்கே வந்து சூப்பராக 2 காய் இருக்குது. நல்ல காயாக இருக்குது. இந்த செடியில் வந்து 2 காய் இருக்குது. சூப்பராக இருக்குது காய். இதில் 1 இருக்குது. இதில் வந்து 2 இருக்குது. நான் வந்து செடியை கட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அடர்த்தி இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில். அங்கே எங்கே இருக்குது? இப்போது நமக்கு வந்து இது வந்து புதுசாக வச்ச கத்திரி. புதுசாக வச்ச கத்திரியில் பார்த்தா வந்து நமக்கு காய் வந்திருக்குது. பாருங்கள், இது வந்து பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறத நம்ம அறுவடை எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது காய். நல்லா கலராக சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 காய் இங்கே கூட. இது வந்து இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க, 2 காய் நல்ல காயாக காய்ச்சிருக்கு. நல்லா அப்படியே சூப்பராக பலன்னு இருக்குது. காய் செடி தான். இதை வந்து எடுத்துடலாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கட்டும், பாவம் பிடிங்கறிய வேண்டாம், இருக்கட்டும் நான் சொன்னேன். பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்குது. நம்ம இந்த மிளகாயை இப்போது நம்ம எடுத்துடலாம். எல்லா மிளகாயுமே நம்ம எடுத்தாச்சு. இது ஒன்று தான் இருந்தது. இப்போ இதுலேயும் காய்ச்சிருக்கு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். சின்ன செடியில் உழவுக்கு வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து அவரை மூக்குத்தி அவரை நம்ம அறுவடை பண்ணணும். இப்போது நூல்கோல் வந்து அன்றைக்கி நம்ம 1 எடுத்தோம். இன்றைக்கி வந்து 2மே பெருசாக இருக்குது. அதனால் இந்த 2ஐயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கட்டவே மாட்டேங்குது. கத்திரி சரியில்லை. அப்பாடா. சூப்பராக இருக்குது. இது 1 நம்ம எடுத்துட்டோம். இங்கே 1 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு 2 இது நூல்கோல் வந்திருக்கு. பாருங்க, நமக்கு பொரியல் அன்றைக்கி நம்ம 1 தான் நம்ம எடுத்தோம். 4 பேர்த்துக்குமே சூப்பராக நமக்கு நிறையாவே இருந்தது. இப்போ நம்ம 2 எடுத்துக்கிறோம். 2ம் எல்லாத்துக்கும் போதும். அந்தளவுக்கு நமக்கு வந்திருக்குது. இந்த வருஷம் நமக்கு நூல்கோல் வந்து விதை கிடச்சி நம்ம மாடியில் போட்டுக்கோம். நம்ம வந்து சுரக்காய் வந்து இது வந்து குண்டு சுரக்காய். அன்றைக்கி நம்ம வந்து 2 நீல சுரக்காய், அப்புறம் ஒரு மாதிரி சுரக்காய் எடுத்தோம். இன்றைக்கி குண்டு சுரக்காய் இருக்குது. நம்ம இதையும் வந்து இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க.
ஒரே ஒரு சுரக்காய் நமக்கு பெருசாக வந்திருக்குது. இப்போது இங்கே வந்து இது நீல சுரக்காய் பார்த்தா பிஞ்சாக வருது. அந்த பக்கத்தும் இன்னும் நிறையா இருக்குது. பெருசாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து செடியை வர பட்டை வர வந்து கொஞ்சம் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் காய்ச்சிருக்கு, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மூக்குத்தி அவரை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு. 2 காய் பெருசாக இருந்தது, நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். பாவக்காய் வந்து ஒரு குழம்புக்கு போதும், அந்தளவுக்கு வந்து பாவக்காய் வந்திருக்கு. அப்புறம் லாங் பீன்ஸ் வந்து ஒரு 3 இருக்குது. நூல்கோல் வந்து 2 இருக்குது. சுரக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். பசலி, சிவப்பு பசலி நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்படியே வைக்குமே.